வாங்க இன்றைக்கி வெஜ் சமோசா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போதும் போலயே சப்பாத்தி மாவு பசஞ்சு அதில் ஜீரகம் அல்லது ஓமம் ஏதாவது போட்டு எண்ணெய் ஊற்றி பசஞ்சு அது வீட்டில் வச்சுருங்க. வச்சுட்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வைக்க வேண்டாம், எல்லாம் பச்சையாக அரைக்கணும். தேவையான அளவு உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணும் இல்லை, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பி கடாயை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் போடுங்க. ஜீரகம் பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்ச மசாலா இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி கொத்தமல்லி இருக்குங்களே அதை மேலே தூவிட்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டு எல்லாம் ஒன்றா கிளறிட்டு லாஸ்ட்டில் லெமனை கொஞ்சம் புளிஞ்சு ஊற்றி இறக்கி தனியாக ஆற வச்சுருங்க. திரும்பி இந்த மாவு இருக்கு இல்லைங்களா, உருண்டை சப்பாத்தி மாவு பசங்க வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை 1 by 1 செட்டு 6 ஷீட்டு அதை ரெடி பண்ணுங்கள். ஒன்றா தேய்ச்சி தனித்தனியாக வச்சுட்டு அது வச்சதுக்கு அப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெயை ஒவ்வொரு ஷீட்லேயும் எண்ணெயை தடவி கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு மேலே தூவிட்டு அந்த 1 by 1 6 ஷீட்டு தயார் பண்ணுங்கள். தயார் பண்ணிவிட்டு அதை உருட்டுங்க, ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணி அது தனித்தனியாக சின்ன பீஸாக அதை கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அதை திரும்பி அந்த கட் பண்ணி அந்த உருண்டை இருக்கு இல்லைங்களா, அது சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக தேய்ங்க. தேய்ச்ச பிறகு மேலே வந்து அந்த 4 பக்கமும் அதை கட் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் இருக்குது, அதை கட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவை அதுக்குள்ளே வைங்க. வச்சுட்டு அந்த ஓரத்தில் வந்து கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் எடுத்து ஒட்டி வச்சுட்டு அது ஸ்கொயராக நான் எப்படி மடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு சமோசா பண்ணுற மாதிரி அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி பண்ணி வச்சுருப்பேன். அதை பண்ணி அதை மடிச்சுட்டு ஆயிலில் பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள்.